ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போது இவிபி ஃபிலிம் சிட்டியில் இருக்கிற விஜய் டிவி நீயா நானா ஷோக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி தான் நான் செலக்ட் ஆனேன். அதீத சுத்தம் பார்க்கும் கணவன் வெர்சஸ் மனைவி அப்படிங்கிற டாபிக் தான் நாங்கள் போயிருந்தோம். இதில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ப்ரொமோ 3ல் கொஞ்சம் வந்திருந்தார். அந்த டேபிள் க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் வந்திருந்தார். காலையில் 8:30லேருந்து 9க்குள்ளே வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 8:50 அந்த மாதிரி போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா சாப்பிட சொன்னாங்க. திவ்யமான சாப்பாடாக இருந்துச்சு. வடகரி, இட்லி, இடியாப்பம், பொங்கல், சட்னி சாம்பாரோடு கொடுத்துருந்தாங்க. மதியம் லஞ்சுமே வந்து மீன் குழம்பு, அப்பளம், கூட்டு, வெண்டங்காய் புளிக்குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து எந்த ஃபோட்டோஸும் வீடியோவும் எடுக்கக்கூடாது. மொபைல் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. பிரேக் டைமில் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். கோபி சார் கூட எடுக்கணும் அப்படின்னா அவர் செட்டிலேருந்து கீழே வந்ததுக்கப்புறமா வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். செட்டில் இருக்கிறப்போ மேலே வந்து அவர் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. செட்டு கீழே தான் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பேசுகிறதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க. பட் டெலகாஸ்ட் பண்ணுறப்போ யார் சுவாரஸ்யமாக பேசியிருக்காங்களோ அவங்களோட இது மட்டும்தான் வந்து டெலகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் 5:20க்கு ஷோ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா கிளம்பி 6:30க்கு வந்துட்டோம். கேப் ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. மெயினாக ஸ்டாப்பிங்கில் வந்துட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கோயம்பேடில் இறக்கி விட்ருவாங்க. சென்னைக்குள்ளே அப்படிங்கிறப்போ டோர் ஸ்டெப் பிக்கப் அண்ட் ட்ராப் இருந்துச்சு. வெளியில் அப்படின்னா மெயின் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் எங்களோட ஓன் வெஹிக்கலில் போயிட்டோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ. பை.